வாங்க சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க. 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் தேவையான அளவு வதங்கிடுச்சு. 3 தக்காளி தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா நைஸாக வதக்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும். நான் மட்டன் குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். மட்டனுக்கு தேவையான 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்தாலும் பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சுக்கா நம்ம சுக்கா செய்கிறப்ப தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த மசாலா கூட மட்டன் நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சிங்க. கொத்தமல்லி இலைகளை சிறிதளவு தூவி கிளறி இறக்குனா சூப்பரான சுவையான மட்டன் சுக்கா தயார்.